குளித்தலை அரசு பள்ளி ஆசிரியையிடம் மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்த தாவேக நிர்வாகியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கலப்பு காலனியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் டொமினிக் பிரபாகரனின் மனைவி சங்கீதா. இவர் குளித்தலை அருகே உள்ள குப்பாப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சங்கீதாவின் கணவர் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் இறந்துவிட்ட நிலையில் அவர் தனது பூர்வீக சொத்தை விற்க முயன்றுள்ளார். அப்போது அவருக்கு அறிமுகமான குளித்தலை கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி ராஜா சொத்தை விற்று தருவதாக கூறி ஆவணங்களை வாங்கியுள்ளார். பின்னர் ராஜா அந்த சொத்து ஆவணங்களை பயன்படுத்தி தனக்கு கார் வாங்கியதாக தெரிகிறது. இதனை அறிந்ததும் ஆசிரியை சங்கீதா ராஜாவை போனில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அப்போது ராஜா தகாத வார்த்தைகளால் திட்டி ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆசிரியை சங்கீதா குளித்தலை போலீசில் புகார் அளித்துள்ளார். உதவி காவல் ஆய்வாளர் பிரபாகரன் தாவேக நிர்வாகி ராஜா மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜா குளித்தலை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் செயற்கைக்குழு நிர்வாகியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.